திரைக்கதை மன்னர் பாக்கியராஜ் சார் இன்று நம்மோடு இல்லை. நினைத்து பார்க்கவே ரொம்ப வேதனையான விஷயம். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களால எனது கலை உலக வாரிசு. அவர் ஆக்ஷன் ஹீரோ. இவர் அனைத்து தர மக்களுக்குமான ரைட்டர். உளவியல் ரீதியாக தன்னை தாழ்த்தி கொண்டு மற்றவர்கள் மனசுல உயர்ந்த இடத்தை பிடித்தவர். ரெண்டுக்குமே ஸ்ட்ரெயிட் கான்ட்ராஸ்ட் இருக்கும். ஆனால் அப்படி ரசிச்சு லவ் பண்ணி ஒரு சின்ன வயசுல கமல் இங்க இருக்காரு, ரஜினி இங்க இருக்காரு, எத்தனையோ பேர் இருக்கிற பொழுது ஒரு இளமையான 33, 34 வயசுல புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கடையுலக வாரிசு அப்படின்னு அனௌன்ஸ் பண்றாங்கன்னா அப்ப எவ்வளவு வல்லமை கொண்ட ஒரு மனிதனாக இருந்திருப்பாரு. ஒரு பாரதிராஜா சார் இவருடைய குருநாதர். ஆனா ஒண்ணு, அந்த 16 வயதுல படத்துலதான் ரெண்டு பேருமே இவர் ரைட்டரா, டைலாக் ரைட்டரா, அசோசியேட்டா இருக்கிறாரு, ஒரு டேரக்டரா இருக்காரு. சமகாலத்தில் ஒரே நேரத்தில் இறங்கினது கூட தன் குருநாதர் அப்படின்ற ஒரு உயர்ந்த இடத்தை வச்சதோடு மட்டும் இல்லாம காலம் முழுக்க அவருடைய பெயரை உச்சரிக்காமலே வாழ்ந்த ஒரு அற்புதமான சிஷ்யன். இன்னைக்கு யார் ஒருத்தரும் சரி குருநாதரை விட்டு விலகி போகிற பொழுதோ, ஒரு அரசியல் இயக்கத்தை விட்டு வெளியே போகிற பொழுதோ, வளர்ந்த இடத்தை வளர்த்த நபரை கல் கொண்டு சொல் கொண்டு எறிந்து காயப்படுத்தக்கூடிய இந்த அவசர பூமியில அந்த குருவுடைய அந்த இடத்தை அந்திம காலம் வரை, அவருடைய அந்திம காலம் வரை பாதுகாப்பாக பத்திரமாக வைத்திருந்தவர். எத்தனையோ குருநாதர்களுக்கு சிஷியர்களுக்கு கருத்து வேறுபாடு ஏற்படும். அது கருத்து, அது கலைக்காக, அது படத்திற்காக, அது ஒரு படைப்பிற்காக. அதையெல்லாம் முற்றிலும் உள்வாங்கி நல்ல குணங்கள் இன்னைக்கு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். சொல்லுது ஆம்னா டைவர்ஸு, பிரேக்கப்பு, இதுக்கெல்லாம் அந்த காலத்தில் ஒரு சொல்யூஷன் சொன்னவர். மௌனகீரங்கள் மூலமாக ஒரு சூழல் நின்று போச்சு, சுவர் இல்லாத சித்திரங்கள், ஒரு ஆன்மீகத்தை நம்பக்கூடிய ஒரு மனிதர். ஆனால் டைட்டில் போச்சு இல்லை இப்படி சொன்ன பொழுதும் கூட ஒரு இன்னைக்கெல்லாம் ஒரு படம் நம்ம பம்பாயின்னு ஒரு படம், ஒரு முஸ்லீம் இயக்கத்தை சேர்ந்தவர் நாசர் சார், ராமனராக இருக்கிறவர் கிட்டி சார், மணிவர்தன் சார் மாற்றிருப்பார். இவரை முஸ்லீமாகவும் அவரை அந்த இதுக்கெல்லாம் பாலம் போட்டவர் பாக்கியராஜ் சார். இவர் தமிழர், அம்பிகா மேடம் மலையாளி. இவர் தன்னை மலையாளியாகவும் அம்பிகா மேடத்தை மலையாளம் தெரிந்தவர்களை தமிழ் நடிகையா வச்சிருப்பார். எல்லா பரீட்சார்த்த முயற்சிகளும் மேற்கொண்டவர். ஒரு இன்னைக்கு சொல்லக்கூடிய அந்த பாலியல் ரீதியான ஒரு விஷயத்தை கட்டுக்கு உட்பட்டு, அந்த வரம்புக்கு உட்பட்டு ரசிக்கக்கூடிய வகையில ஒரு போலித்தனம் இல்லாமல் அதை ஒரு கையாண்ட லாபகம். ஒரு படைப்பு என்பது எம்ஜிஆரை பொறுத்தவரை அப்படிதான். புரட்சி தலைவர் பொறுத்தவரை ஒரு காட்சியாக இருக்கட்டும், ஒரு கதையாக இருக்கட்டும், அது வசனமாக இருக்கட்டும், அது பாடல் வரியாக இருக்கட்டும், அவருடைய ஆளுமை இருக்கும். அவருடைய அந்த தலையீடுல அவருடைய அந்த அர்ப்பணிப்பு இருக்கும். அது யாருக்காக அந்த படைப்பு? மக்களுக்காக. அதே மாதிரிதான் பாய்க்கிறார். இந்த காட்சி எதற்கு? மக்களுக்காக. தன்னை அறிவாளியாக பொறுப்பிடிப்பதற்காகவோ, தன்னை சூப்பர் ஹீரோவாக மக்கள் சொல்ல வேண்டும் என்பதற்காகவோ ஒரு படைப்பை அவர் கையாளவே கிடையாது. சகல விதங்களிலும் சரியான ஒரு முழு 100% ஒரு கலைஞர், நல்ல சிஷ்யர், நல்ல டைரக்டர், நல்ல குருநாதர், நல்ல கணவர், நல்ல தந்தை, இப்படி பன்முக திறமை கொண்டவர். என்னை போன்றவர்களுக்கெல்லாம் கடந்த 10-15 வருடங்களாக இந்த சினிமா உலகம் சரி, அரசியல் உலகம் சரி, அவரை அருகே அமர வைத்து அவரை அழகு பார்த்துக்கூடிய ஒரு சூழல் இருந்திருக்கணும். எனக்கெல்லாம் அந்த அதிகாரமோ அந்த வரம்போ இல்லை. இப்போ புரட்சி தலைவர் தான் இந்த தமிழ்நாட்டில் மேல் சபை அப்படின்ற ஒரு விஷயத்த எடுத்தாங்க. அது வேற ஒரு காரணங்களுக்காக எடுத்தபொழுது கூட இப்பெல்லாம் எனக்கெல்லாம் என்ன யோசிக்குது, இப்படி ஒரு மாபெரும் பிதாமகர்களை, ஒரு கலைஞர்களை, ஒரு ஆளுமைகளை காலம் அவர் கை கொண்டு போடுவது, அவருடைய நினைத்து நம்ம இரங்கல் பாடுவதை விட இருக்கும் காலத்தில் அவர்களுக்கு என்ன வல்லமை சேர்த்தோம் அப்படின்னு யோசிக்கிற பொழுது ஒன்றுமே செய்யலை. சின்ன ஒரு விஷயத்தை கொண்டு மேல் சபையில் கொண்டு இந்த மாதிரியானவர்களெல்லாம் அங்கே உட்கார வைத்து அவர்களுடைய அனுபவத்தை, அவர்களுடைய பட்டறிவை எல்லாம் பெற்று அதன் மூலம் சமுதாயத்துக்கு அரசாங்கத்துக்கு எவ்வளவு கருத்துக்களை அள்ளியிருக்கலாம். இனிமே பாக்கியராஜ் சாருடைய அனுபவங்களை அவர் ஏற்கனவே படைத்ததை நம்ம பெற்றுக்கொள்ளலாம். அவருடைய அவர் நினைவுகளில அவருடைய அடிமன ஆழத்தில் இருந்த கருத்துக்களை இனிமே எப்படி நம்ம வாங்க போறோம்? அதெல்லாம் நினைக்கிற பொழுது என்னென்னமோ நம்மளுக்கு தோணுது. ஒரு கிராமத்திலேருந்து பிறந்து ஒரு எம்ஜிஆரோட ஃபேனாக இருந்தவன், ஒரு 10 பேர் 20 பேரை நான் பள்ளிக்கூடத்துலையும் சரி, கல்வி சாலைகள்லையும் சரி, இல்லை தெருக்கள்லையும் சரி, மற்றவர்களை வசதிக்கக்கூடிய அளவுக்கு நம்ம சிரிக்க பேசுவேன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் ஆனால் சிரிக்க பேசக்கூடிய ஒரு விஷயத்தை எழுத்து வடிவமாக்குவதும், காட்சி வடிவமாக்குவதும், அந்த கதையாக அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துவதும், அது மக்களுக்கு பிடிக்கக்கூடிய வகையை ஸ்கிரீனில் கொண்டு வருவதற்கான விஷயங்கள் எல்லாம் ஒரு ஏகலைவனாக நான் பாக்கியராஜ் சார்ட்ட தான் கற்றுக்கிட்டேன். அதையும் தாண்டி கணவன் மனைவியாக ஒற்றுமையாக அந்த வாழ்ந்த விதங்கள்,
சகல திறன் கொண்டவர், அற்புதமான மனிதவர். எங்கேயும் கோபமாக பேசுகிறதாகவோ காட்டமாகவோ கையாண்டதாகவோ ஒரு சிறு குறிப்பு கிடையாது. அந்த நல்ல இறைவன் திருவடியில இறைப்பாட்டம் எல்லாம் வல்ல இறைவன் எங்களுடைய அந்நியார் பூர்ணிமா அவர்களுக்கு, பூர்ணிமா பாக்கியராஜ் அவர்களுக்கு இதை தாங்கக்கூடிய சக்தியை கொடுக்கட்டும். இதைதான் நாளை பிரார்த்தனை முடிக்க முடியும். நன்றி.